ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாம் மறுபடியும் கூடி வருவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பாதத்திலே அமர்வதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக உற்சாகமாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய கேடகம். அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், வேதத்தை வாசிக்கிற அந்த வேதத்திலிருந்து போதிக்கிற அந்த போதனை எல்லாமே எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக, எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இந்த ஆன்லைன் ப்ரேயர்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். கர்த்தர் நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் மூலமா எங்களை ஆசீர்வதித்து வருகிறார், இந்த பிரேயர் மூலமாக ஆசீர்வதித்து வருகிறார் என்று சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18:10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். தமிழ்ல சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் சேஃபா இருப்பான், அதாவது பத்திரமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு துருகமாய் இருக்கிறபடியினால அதற்குள் ஓடி நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது, அல்லது அந்த நாமத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிடித்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தரின் நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் எல்லாரும். ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர்ல ஒரு அருமையான ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் யாவும் முடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனங்கள். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய நாவுகள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். நம்ம இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்ல கூட ஒரு வசனம் உண்டு 2ஆம் அதிகாரத்துல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படல, யார் யார் இயேசுவே தெய்வம் என்று சொல்லல, யார் யாருடைய முழங்கால்லாம் முடங்கலையோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சிக்க போகிறார், நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க போகிறார், நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார். நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரலையோ, இன்னைக்கு நீங்க அவங்க பேரெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்களேன். அந்த நாமத்தினாலே எல்லாருடைய முழங்காலும் முடங்க போகிறது, எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை பண்ண போறாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு மேலான நாமத்தை உமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே வருவார்களாக. எங்கள் குடும்பத்திலே கணவன் அல்லது மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் இயேசுவின் நாமத்தில், உம்முடைய நாமத்தினாலே உம்மை அறிந்து கொள்வார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. நாவுகள் அறிக்கை பண்ணட்டும் அப்பா. அன்றைக்கு சவுல் ஆண்டவரை உமக்கு விரோதமாய் இருந்த போதிலும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்ட போது கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தாரே, அதே போல அப்பா
எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து கொள்ளட்டும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவருடைய முழங்கால்கள் முடங்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு கூட டிவி மூலமாகவோ, ஆண்டவரே யூடியூப் மூலமாகவோ, கம்ப்யூட்டர் முன்பாகவோ, போன் மூலமாகவோ உட்கார்ந்து அப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி என் பிள்ளை ரட்சிக்கப்படணுமே, என் மகன் அல்லது என் மகள் ரட்சிக்கப்படணுமே, என்னுடைய அம்மா அப்பா ரட்சிக்கப்படணுமே, என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படணுமே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக, முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கிறபடியால், அந்த நாமத்தினால வருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய நாமத்துக்குள் சுகமாயிருக்கிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிறோம் அப்பா. தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீ ரட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிரோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இப்ப நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபமணுமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் அல்லவா, அதை நோக்கி நம்ம ஓடி போகும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? என்னென்ன வியாதிகளோடு நீங்க இருக்கிறீங்களோ, என்னென்ன பலவீனங்களோடு இருக்கிறீங்களோ கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக சொல்லுங்க. அற்புத சுகம், சர்வாங்க சுகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வந்து விழப்போகிறது. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே என்னென்ன வியாதிகள் ஆண்டவரே இருக்கிறது, ஒருவேளை அப்பா ஸ்கின் அலர்ஜி, சருமை வியாதிகள் இருக்கலாம் ஆண்டவரே, கை கால்கள் பலவீனமாய் இருக்கலாம், மூளை நரம்புகளுக்குள்ளே பலவீனம் இருக்கலாம், உள் உறுப்புகளுக்குள்ளே பலவீனம் இருக்கலாம். சில வியாதிகள் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கலாம் அப்பா. அல்லது ஒரு ஆக்சிடென்ட்னால ஆண்டவரே விபத்தினால பலவீனப்பட்டு இருக்கலாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வாங்க சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. யார் யார் இப்பொழுது பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, யார் யார் அப்பா வியாதியினால கஷ்டப்படுகிறாங்களோ, யார்
யார் யார் ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டிசம் வியாதியினால கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் பலவீனத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழும் சுகமே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழும் சுகமே. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார் இல்லையா? இன்னைக்கு பிசாசின் பிடியினால சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லிசூனிய கட்டுகள், இவற்றினால எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப சாத்தான் சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறான். நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி, ஒரு மன அழுத்தத்தை சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். அதுவும் இந்த நாட்கள். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே பிசாசு ஓடும் அல்லவா? ஒரு விடுதலை உண்டாவதாக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் இயேசுன்னு சொல்றாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ, அவர்கள் வீடுகளுக்குள்ளே பிசாசு இருக்க முடியாதப்பா. பிசாசு அலறி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மன அழுத்தங்கள், டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒரு சுட்டெரிப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து போகட்டும் அப்பா. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் நடுங்கும் அல்லவா? இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, பிசாசுகள் அலறி ஓடட்டும் அப்பா. சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா வியாதிகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. சத்ருவின் கோட்டை அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே.
சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா 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 ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23, 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. மத்தேயுலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் 18ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்களுடைய உள்ளத்துல நீங்க யோசிப்பீங்க, வசனம் இப்படி இருக்கு, ஒன்றும் கேட்கவில்லை நீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா நான் எவ்வளவு காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு ஆண்டவர் தரலையே அப்படி நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் நாமத்தினாலே நீங்க கேளுங்கள், இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே உங்களுக்கு என்ன தேவை இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? இந்த நேரத்துல நீங்களும் ஆண்டவரும் ஆமென் நீங்க சொல்லுங்க, அப்பா இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை கேட்கிறேன் என்று சொல்லி நீங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர். அப்பா இந்த நேரத்தில் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. வயதாகி கொண்டே போகிறது என்று எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா. இப்பொழுது மனம் இறங்கி ஆண்டவரே குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. பிரிந்த குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரத்தாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அது கேன்சல் ஆவதாக, ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக. அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை கொடுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும். வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை உருவாகட்டும் கர்த்தாவே. அப்பா பொருளாதார பிரச்சனை, வீடு இல்லாத பிரச்சனை, பொருட்கள் இல்லாத பிரச்சனை, சாப்பாடுக்கு கஷ்டம், இப்படி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தொழில நஷ்டம் ஆண்டவரே, வேலையில கஷ்டம் ஆண்டவரே, ஊழியத்துல பிரச்சனை, இப்படி யாரெல்லாம் உம்மை நோக்கி இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவர்கள் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவரே இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசு என்ற நாமத்தினாலே எதை கேட்டார்களோ இவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்து இவர்கள் குடும்பங்களை, ஆவி, ஆத்துமா, சரீரம், சந்ததி, பொருளாதாரம், இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம்.
மகிழும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக சொல்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் எல்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேற இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்கள் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார்
போதுமே